வணக்கம் மக்களே, இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி. நான் உங்களின் இருள். இந்த உலகத்தில் எத்தனையோ மர்மங்கள், நிறைய மர்மங்களுக்கு இன்னைக்கும் இது தெரியாம சில மர்மமான விஷயங்கள் நம்மளுடைய பூமியில் இருக்குது. அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு மர்மமான ஒரு மரத்தை பற்றி தான் நம்ம மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி வழியா தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா மரங்கள் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? மரங்கள்னா பொதுவா வெயிலுக்கு நிழல் கொடுக்கும், அதுக்கப்புறமா சுவைக்க பழங்கள் கொடுக்கும். மரங்கள் விறகுகளுக்கு பயன்படுத்துவோம். இப்படி பல விதமா நமக்கு மரங்கள் பயன்படுது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரம் ஒரு விசித்திரமான மரம். இந்த மரத்தை ஒரு அமானுஷ்ய மரமாகவும் சில பேர் சொல்றாங்க, சிலர் இது ஒரு மர்மமான மரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நண்பர்களே, இந்த மரம் எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் குல்கொண்டா இந்த பகுதியில தான் இந்த மரம் இருக்குது. அதாவது இங்க குல்கொண்டா கோட்டை அப்படிங்கிற ஒரு பாழடைந்த ஒரு கோட்டை இருக்குது. இந்த கோட்டைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளதான் இந்த மரம் அமைஞ்சிருக்குது. இந்த மரம் சுமார் 400 ஆண்டுகள் பழமையான மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்துடைய விசித்திர தன்மை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மரம் பார்க்கறதுக்கு விலங்குகள் மாதிரி காட்சி தரும். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பாம்பு மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யானையுடைய உருவம் இதுல இருக்கும். அதையே இன்னும் கூர்ந்து அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் நிறைய சிலந்தி பூச்சி வகைகள் அப்படின்னு சொல்லி நுண்ணிய உயிரினங்கள் எல்லாமே அந்த மரத்துக்குள்ள அடங்கி இருக்கும். எப்படி இந்த மரம் ஒரு விசித்திரமானது, எப்படி இந்த மரத்துல இந்த மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் யாருக்குமே இந்த மர்மம் விளங்கவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரத்துக்கு ஓட்டை இருக்கிறதாகவும், இந்த ஓட்டைக்குள்ள வெறும் சுமார் 40 பேர் அந்தக்குள்ள தங்கி இருக்கிற அளவுக்கு இந்த மரத்துல இடம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதாவது 400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மரத்துக்குள்ள ஒரு 40 திருடர்கள் மறைஞ்சிருந்ததாக சொல்றாங்க. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மர்மமாவே தான் இருக்குது. யாரும் இந்த காட்டு பகுதிக்கு இரவு நேரத்துல போக மாட்டாங்க. இந்த மரம் ஒரு அமானுஷ்ய மரம் அப்படின்னு இந்த மக்கள் நம்புறாங்க. ஆனா இந்த மரத்துடைய விலை இன்று வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாத புதிராதான் இருக்குது.